எல்லா யூடியூப் நண்பர்களுக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸை மார்க்கரை போடலாம். மார்க்கர் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நேற்று இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் கிரேடிங் பண்ணோம். இப்போ அதுக்கு மார்க்கர் போடலாம். ஸோ மார்க்கர் போடலாம். இதுதான் நம்ம ஷார்ட்ஸு. நம்ம இதில் எல்லாமே பண்ணியாச்சு. இது நம்ம எல்லா வேலையும் இதில் முடிஞ்சு. இது இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மார்க்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டயா செட் பண்ணிக்கலாம். இப்போ டயா பார்த்தீங்கன்னா மார்க்கர் வித் ஒரு 68 டயா வச்சுக்கலாம். ஓப்பன் வித் நம்பர் ஆஃப் ப்ளைஸ், ஓப்பன் வித் நம்பர். ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஜிஎஸ்எம் வச்சுக்கலாம். 200 ஜிஎஸ்எம் வச்சுக்கலாம். சைடு அலவன்ஸ், சைடு கட்டிங் அலவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 1 வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த இடத்துல டிக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல டிக்கு வந்துருச்சு அப்படின்னா அது பீஸ் வெயிட் மாற்றி காணிக்கும், டயா மாற்றி காணிக்கும். ஃபார்மேட் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் எடுக்கும்போது இங்கே கட்டிங் அலவன்ஸ் கழிச்சிடும். இங்கே ஒவ்வொரு இன்ச்சு நம்ம கட்டிங் அலவன்ஸ் கொடுக்குறோம். யூஸ் வேஸ்ட் ஃபீல்டு ஆஸ் எ டெம்பரரி ஒர்க்கிங் ஏரியா அப்படின்ட்டு. இதை கழிச்சிட்டு இங்கே 68 அப்படிங்கிற 66 அப்படிங்கிற காட்டும். அப்போ பிரச்சனை வந்துடும். அதனால் இந்த டிக்கு வராமல் பார்த்துக்குவோம். இந்த இடம் எப்போவுமே பிளாங்காக தான் இருக்கணும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம சைஸ் ரேஷியோ பிரிச்சுக்கலாம். சைஸ் ரேஷியோ பிரிக்கிறதுக்கு நம்ம போன இதில் உமன்ஸ் கிரேடிங் பண்ணும்போது நம்ம அந்த ரேஷியோ செட்டப் ஒன்று பார்த்தோம். ரேஷியோ எக்ஸலில். அதே மாதிரி அதில் ஒரு ஃபார்மேட், இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். கிரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன், இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கிரேடிங் இப்போதைக்கு நம்ம சும்மா நார்மலாகவே பிரிச்சுக்கலாம். ஓப்பன் ஃபைலில் போய் ஷார்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 1, இதில் பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 1, 2, 2, 2, 1 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நமக்கு ரேஷியோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரேஷியோ எப்படி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்தது பீஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே எல்லாம் பேர் கொடுத்துருக்கிறதால இங்கே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்துருச்சு. வேஸ்ட் பேண்டு, பாக்கெட்டு. ஓகேங்களா? இப்போ 2 வேவ் 4 வேவ் அப்படின்ட்டுருக்கு. 1 வேவ் 2 வே அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ 2 வேலே போட்டுடலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் உட்கார வைக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் உட்கார வைக்கிறதுக்கு என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண அப்புறம் ஆட்டோ நெஸ்ட் செலக்டட் பீஸ் அப்படின்ட்டுருக்கு. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் என். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பீஸ் மட்டும்தான் வரும். இந்த 2 பார்ட் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு இதை இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு அடுத்து வேஸ்ட் பேண்ட் எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட் பேண்ட் கையிலே வச்சுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உட்காந்துரும். இல்லை இப்போ வேஸ்ட் பேண்ட் உட்காந்து வேஸ்ட் பேண்ட் நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து பாக்கெட். இந்த பாக்கெட் நம்ம
கண்டினியூஸ் ரன் கொடுத்துடலாம். இப்போவே ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து காம்பேக்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது லைட்டாக கொடுப்போம். எதுவும் ஆள் ஃபுல்லாக டைட்டாக உட்காந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவர்ஸ் கொடுத்து ஷார்ட்ஸ் அப்படி சொல்லி சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பேர், அதாவது ஒரு செட்டு, இது நம்ம எல்லா செட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன ஒன்று அப்படின்னா, ஏதோ ஒரு பீஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பீஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பீஸோட பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் கே கிளிக் பண்ணிட்டோங்க அப்படின்னா அந்த பீஸோட ஒவ்வொரு பார்ட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரெண்டோட ஆப்போசிட் ஃப்ரெண்டு, இது பேக்கு, இந்த பேக்கோட ஆப்போசிட் பேக்கு, 2 பாக்கெட்டு ஆப்போசிட்டு கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆப்போசிட், இது ஆப்போசிட், ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ நம்ம எந்த பார்ட்டு எதை கிளிக் பண்ணாலும் அந்த ஒரு பீஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேஸ்ட் பேண்டு, அதுக்கு ஒரு பீஸுக்கு எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை பார்ட்டையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து பிடிஎஃப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பிரிண்டில் போகிறோம். பிரிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டப்பில் போய் இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுக்கலாம். எங்கே சேவ் பண்ணுன்னு காட்டுது, அந்த இடத்துல சேவ் பண்ண கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம கேட் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ கேட் ரிப்போர்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. இப்போ மார்க்கர் வித்து ஏற்கனவே இதோட வீடியோவில் நிறைய போட்டேன், இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் பார்க்காதவங்களுக்காக போட்டிருக்கேன், சரிங்களா? 200 ஜிஎஸ்எம் வந்து 200,
வெயிட் பர் பண்டில், அதாவது பீஸ் வெயிட் பர் பண்டில் அப்படிங்கிறது தான் பீஸ் வெயிட். அப்போ பீஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 212 கிராம். அடுத்து எஃபிஷியன்சி எவ்வளோ வந்திருக்கு? 84.7 வந்திருக்கு. வெயிட் பர் பண்டில் எஃபிஷியன்சி எவ்வளோ வந்திருக்கு? 84.7. ரேஷியோன்னு வச்சுருக்கோம் 1:2:2:1. அது உங்களுக்கு அந்த உங்களோட ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து சும்மா கிளாஸுக்காக நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மார்க்கர் வந்து முடிஞ்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. வீடியோ வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேடான் ஸ்லீவ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.